சொன்ன டைமுக்கு வந்துட்ட. ஏய், உன் பாராட்டு கேட்கறதுக்குலாம் நான் இங்க வரல. நீ கேட்ட பணத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். வந்து வாங்கிக்கிட்டு நான் கேட்ட நெகட்டிவ்ஸ் வந்து கொடுத்துட்டு போ. என்னது? வாங்கிட்டு கொடுத்துட்டு போவா? நீ சொல்றத பார்த்தா நாம ரெண்டு பேரும் நேருக்கு நேரா சந்திக்கணும் போல இருக்கே. நேருக்கு நேர் சந்திக்காம இந்த கொடுக்கல் வாங்கல் எப்படி நடக்கும்? கண்டிப்பா நடக்கும். நீ பணத்தை இந்த மரத்தோட கிளையில மாட்டிட்டு உனக்கு ரைட் சைடுல தூரமா தெரியுது பாரு, மறைவான இடம். அதுக்கு அந்த பக்கமா போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா. நான் பணத்தை எடுத்துட்டு உன் நெகட்டிவ்ஸ் அதே இடத்துல வச்சுட்டு உனக்கு நான் போன் பண்றேன். ஏன் என்ன நேர்ல சந்திக்க பயமா இருக்கா? அப்படித்தான் வச்சுக்கேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொம்பளை நானே உன்னை சந்திக்கிறதுக்கு தைரியமா தனியா வந்திருக்கேன். நீ ஆம்பளை தானே? ஆம்பளைன்னா அழக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு எவன் சொல்லி வச்சது? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க ரதி தேவி. நாயை பார்த்தா சில பேர் பயப்படுவாங்க, பல பேர் பயப்பட மாட்டாங்க. ஆனா பேய பார்த்தா எல்லாருமே பயந்துதான் ஆகணும். ஏய், கத்தாத. இப்போதைக்கு உன்னை நான் சந்திக்க விரும்பல. அதனால டைமை வேஸ்ட் பண்ணாம பணத்தை வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி செய். ஏய், ஹலோ ஹலோ. இவ்வளவு நேரம் ஆச்சு. இந்நேரம் அவன் பணத்தை எடுக்க வந்திருப்பான். இதை விட்டு அவனை பார்க்க வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. டேய், எங்கடா போன? டேய், நெகட்டிவ். நெகட்டிவ் எங்கடா? bloody shit. This number is currently switched off. Please try again later. என்கிட்டயே விளையாடுறியா? நான் யாருன்னு காட்டுறேன்.
மன்னிச்சிடுங்கம்மா. சீ, வாய மூடு. கட்டு கட்ட கரன்சிய வாங்கிக்கிட்டு சொன்ன வேலையை செய்யாம இங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. ஏய், எங்க கிட்ட என்ன சொன்ன? அந்த நந்தினியோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக ஊசி கொண்டு போனேன். அத அவங்க அம்மா தட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டை மாத்தி வச்சுட்ட. அதனால அவளே கர்ப்பத்தை கலைச்சிருவா அப்படி இப்படின்னு போய் சொல்லி எங்களை ஏமாத்த பாத்தியா? உண்மையை சொல்லணும்னா நீ எதுவுமே செய்யல. எங்க கிட்ட வாங்கின பணத்தை கொண்டு போய் உங்க வீட்ல இருக்கிற பெட்டியில பூட்டி வச்சுட்டு நீ பாட்டுக்கு எப்பவும் போல ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு வந்திருக்க. ஐயோ இல்லம்மா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் மாத்தி வச்ச ரிப்போர்ட்னால வேற வழி இல்லாம கடைசியில நந்தினியே தன் குழந்தைய கலைக்கிறதுக்கு சம்மதிச்சா. ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி அவளை ஆபரேஷன் தியேட்டர் வரைக்கும் கொண்டு போயிட்டோம். ஆனா அந்த நேரம் பார்த்து நந்தினி தன் குழந்தைய கலைக்க வேணான்னு மனசு மாறிட்டா. இல்லம்மா, நான் தான் மனசு மாறிட்டேன். என்னடி சொல்ற? பணத்துக்காக அடுத்தவங்க குழந்தைய அழிக்கணும்னு நினைச்ச எனக்கு ஆண்டவன் சரியான பாடத்தை சொல்லி கொடுத்துட்டான். அந்த பொண்ணு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போன நேரத்துல எனக்கு என் புருஷன் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு என் புருஷன் போன்ல அழுதாரு. நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்னு தெரியல. ஆண்டவன் நம்ம குழந்தைய பழி வாங்க பாக்குறான்னு கதறினாரு. என் புருஷன் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணது இல்ல. ஆனா நான் பண்ண போற பாவத்தினாலதான் என் குழந்தைக்கு இந்த நிலைமைன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அதனால நந்தினியுடைய குழந்தைய நான் காப்பாத்துறேன், நீ என் குழந்தைய கைவிடாதன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். டாக்டர் கிட்ட போய் ஏதோ குழப்பத்துல ரிப்போர்ட்டை மாத்தி வச்சிட்டேன்னு மறைமுகமா உண்மைய ஒத்துக்கிட்டேன். அதனால டாக்டர் ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கடவுள் என்ன மன்னிச்சு என் குழந்தைய காப்பாத்திட்டாரு. எதேச்சியா உன் குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, பக்காவா பிளான் போட்டு அது ஒர்க் அவுட் ஆகிற நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. நான் கொடுத்த பணத்தை வச்சு உன் குழந்தைய காப்பாத்திருக்கலாம்ல. இல்ல மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டிருந்தா நீ என்ன கேட்டு இருந்திருக்கலாமே. ஐயோ, அநியாயமா இப்படி இந்த காரியத்தை கெடுத்துட்டியே. என்ன பண்றதுன்னு புரியலையே. வேண்டாம்மா, நீங்க கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். இதாங்கம்மா உங்க பணம். இதுல இருந்து நான் ₹1 கூட செலவு பண்ணல. உங்ககிட்ட நாங்க இப்ப பணத்தை திருப்பி கேட்டோமா? நீ ஏன் அதை வச்சுக்க? ஏய், இத பார், இப்போ ஒண்ணும் மோசம் இல்ல. அந்த நந்தினி மறுபடியும் உங்க ஆஸ்பத்திரிக்கு செக்கப் அது இதுன்னு வருவா. நீ ஏதாவது செஞ்சு அந்த குழந்தைய கலைச்சிரு. இங்க பாரு, இன்னும் எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட கேளு, நான் தரேன். ஐயோ, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்கம்மா. எவ்வளவு கொடுத்தாலும் இனிமே இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ண மாட்டேன். என் குழந்தை பொழைச்சதே எனக்கு போதும். அம்மா, உங்களுக்கும் ஒண்ணு சொல்றேம்மா. தயவு செஞ்சு நீங்களும் இனிமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை யாருக்கும் செய்யாதீங்கம்மா. இது பெரிய பாவம்மா. கடவுள் உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. விட்டா திரும்ப அப்படியே. நான் இப்ப உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டேனா? எனக்கு அட்வைஸ் பண்ணு சொன்னேனா? செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டல. வா, இடத்த காலி பண்ணு. இங்க வா. நான் உனக்கு பணம் கொடுத்த விஷயத்தையோ நந்தினியோட குழந்தைய கலைக்க சொன்னதையோ நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி மீறி சொன்ன உன்னையும் உயிரோட விட மாட்டேன். அந்த கடவுள் காப்பாத்தி கொடுத்த உன் குழந்தை அதையும் உயிரோட விட மாட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்கம்மா. நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பா. என்னம்மா இவ இப்படி சொல்லிட்டு போறா? இப்போ அந்த நந்தினி வயதுல இருக்கிற குழந்தைய எப்படி கலைக்கிறது? நந்தினியோட குழந்தைக்கு ஆயுசு கெட்டியா இருக்குடி. அதனாலதான் நம்மளால எதுவுமே செய்ய முடியல. அம்மா, நீ அப்படி சொல்லாத. இப்ப நான் எப்படி விஸ்வ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறது? கவலைப்படாதடி, மறுபடியும் பழைய ரூட்டுக்கே போவோம். உன் அத்தைக்காரி அதான் அந்த லூசு, அவளுக்கு பேப்பல் அடிப்போம். அடிச்சிருவோம்.
அம்மா மாலதி, மாலதி வரேம்மா. இங்க வா. அம்மா ஆ மாலதி, அடுப்புல சாதம் வச்சிருக்கேன், அது வெந்துருச்சான்னு பாரு. அப்புறம் இந்த மாங்காய திருகி கொடுத்துறேன், தாளிச்சிடு. அப்படியே கொஞ்சம் தேங்காய் நந்தினி நந்தினி அந்த செட்டு போடாத, அந்த செட்டே போடு. சரிக்கா. அப்புறம் இந்த தேங்காய் இல்ல. அம்மா எல்லாம் நான் பண்ணிடுறேம்மா. நீங்க முதல்ல அதை கொடுத்தீங்கன்னா நான் தாளிச்சு கொட்டிடுறேன், சரியாயிடும். முதல்ல நீங்க அதை பாருங்க, நான் பாப்பாக்கு பால் கொடுத்துட்டு வரேன். வள்ளியேக்கா. கமலா வா வா, உள்ள வா. வா கமலா, உள்ள வா. என்ன ரொம்ப நாள் ஆளையே காணோம், ரொம்ப பிஸியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. உட்காரு, அந்த சேர்ல உட்காரல. இருக்கட்டும்க்கா, நம்ம வீடு இதுல என்ன இருக்கு? சரி, என்ன மாங்காலாம் திருவிக்கிட்டு இருக்கீங்க? நந்தினிக்கு இது 5வது மாசம், அதான் வாய்க்கு ருசியா சமைச்சு போடலான்னு. ஆமா ஆமா, இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நல்ல விஷயம்தான். ஆமா, நந்தினி எங்க? இதோ உள்ளதா இருக்கா. நந்தினி, நந்தினி, உன்னை பாக்குறதுக்கு கமலா வந்திருக்காங்க. வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. இங்க பாரு நந்தினி, மாசம் ஆக ஆக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புள்ளதாச்சியா இருக்கிற உனக்கு பூ கொடுத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன். எதுக்கு கமலா இதெல்லாம்? அட என்ன வள்ளியக்கா நீங்க? புள்ளதாச்சியா இருக்கிற பொண்ண வெறுங்கையோடவா பார்க்க வருது? நீ ஒண்ணுக்கா எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்ப. இந்தம்மா வாங்கிக்க. இங்க பாருமா, மாசமா இருக்கிற பொண்ணு இப்படி வெறுந்தலையா இருக்கக்கூடாது. தலை நிறைய பூவோடையும் நெத்தி நிறைய பொட்டோடையும் மங்களகரமா இருக்கணும். புரியுதா? உன் அம்மாவுக்கு இதெல்லாம் சொல்ல எங்க நேரம் இருக்குது? எப்ப பார்த்தாலும் வேலை வேலை தான். உன் அக்கா மாலதி சொல்லவே வேணாம். அவ குழந்தைய பார்க்கவே நேரம் சரியா இருக்குது. என்னக்கா என்ன பத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா வள்ளியக்கா, நந்தினி டாக்டர் கிட்ட கூட்டு போனீங்களே, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஸ்கேன் எதுவும் எடுக்க சொன்னாங்களா? ஏமா நந்தினி, குழந்தை வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குது? ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. டாக்டர் தான் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னு நீ எதையும் சாப்பிடாம இருந்துடக்கூடாது. இப்போ நீ 2 உசுருக்காரி. சத்தான எதையும் நீ வேண்டான்னு சொல்லாம சாப்பிடணும். மாசமா இருக்கும்போது எல்லாத்தையும் வேணாம் வேணான்னு சொல்லிதான் கடைசியில என் புள்ள என் புருஷனை விட நோஞ்சானா பிறந்துட்டான். நீயாவது நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு குழந்தைய பெத்து கொடு நந்தினி. ஏன் வள்ளியக்கா, கேட்க மறந்துட்டேன். வாய் பேச முடியாம யாராவது உங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா? இல்லையே, அப்படி யாரும் இல்லையே. ஏன் கேக்குற? இல்ல, உன் பொண்ண நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போன அன்னைக்கு ஒரு அம்மா வந்து உங்க வீட்டையே சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கடைக்கு போயிட்டு இந்த பக்கமா வந்தேன். என்ன ஏதுன்னு கேட்டேன். அப்பதான் தெரிஞ்சது அவங்க வாய் பேச முடியாத ஊமன்னு. உன் வீட்டு அட்ரஸ கையில வச்சுக்கிட்டு ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அவங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தாங்க. ஆனா எனக்கு தான் என்னன்னு புரியல. நான் தான் வீட்ல யாரும் இல்ல, அவங்க பொண்ணை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, நாளைக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்களா இல்லையா? இல்லையே, அப்படி யாரும் வரலையே. வரலையா? ஏங்கா, ஒருவேளை உங்க வீட்டுக்காரரோட சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? அவர் வந்ததும் என்ன ஏதுன்னு விசாரிங்க. அவங்க வந்ததை பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வள்ளியக்கா, நான் கிளம்புறேன். பாத்துக்கோங்க. நந்தினி, உடம்ப பத்திரமா பாத்துக்கோமா. மாலதி, வரமா. வாங்க. வாய் பேச முடியாதவங்களா? யாரா இருக்கும்? அம்மா, அது வேற யாரும் இருக்காதுமா. அந்த ரதி தேவி வீட்ல வேலை செய்யற கற்பகம் அக்காதான். ஆமால, அவங்களுக்கு வாய் பேச முடியாதுல்ல. வீடு தேடி வந்திருக்காங்கன்னா ஒருவேளை ரேவதியை பத்தி ஏதோ தகவல் சொல்ல வந்திருப்பாங்களோ? கண்டிப்பா அவங்கதான்க்கா. ரேவதியை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா வீட்டுக்கு வந்து சொல்லுங்கன்னு நம்ம வீட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்துருங்க. ஐயோ, அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்ல இல்லாம போயிட்டோமே. இப்ப எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, அவங்க எப்படியோ பொன்னியம்மன் கோயிலுக்கு வருவாங்க. நான் அவங்கள போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். இது பிடிக்கா, சீக்கிரம் போமா. அக்கா போயிட்டு வரேன். பத்திரம் வரேம்மா. பாத்து போமா, பாத்து.
அக்கா அக்கா ஆ, 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 ஆ. தெரியும்க்கா பக்கத்து வீட்டுக்காரம்மா சொன்னாங்க நீங்க என்ன தேடி வந்தீங்கன்னு சரிக்கா ரேவதியை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதுங்களா பே 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 ரேவதி சம்பந்தமா நிறைய விஷயம் நடந்ததா ஆ, ஆ, ஆ. என்னன்னு சொல்லுங்கக்கா சமீபத்துல நீயும் உன் தம்பியும் அந்த அப்பாவி பொண்ணு ரேவதிய கொன்னு புதைச்சிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் வரதுக்கு முன்னாடியே அந்த பாடிய தோண்டி எடுத்து டிஸ்போஸ் பண்ணது, ரேவதி டெல்லிக்கு போயிட்டான்னு நந்தினியையும் போலீஸையும் ஏமாத்தினது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இங்க பாரு ரதி தேவி, நான்லாம் உன்ன மாதிரி கூட்டு சேர்க்கிற ஆள் கிடையாது. ஏன்னா எனக்கு அது ரொம்ப அலர்ஜி. இப்ப சொல்லு, எவ்வளவு வேணும்? ஒரு 50 lakhs. என்னது, 50 லட்சம்? பே 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 bebe 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 be 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 வாசலா? be யார் அனுப்பிச்சது be 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 ரதி தேவிக்கு என் தங்கச்சி ட்ரெஸ் அனுப்பி வச்சு அவளை மிரட்டி பணம் பறிக்கிறது யாரு be 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 எதுக்காக அவ அப்படி செய்யறா ஏன் தங்கச்சியோட ட்ரெஸ் அவனுக்கு எப்படி கிடைச்சது ஐயோ இதெல்லாம் எப்படிக்கா நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆமா ரதி தேவிக்கு கொரியர்ல ஏதோ போட்டோ வந்ததுன்னு சொன்னீங்களே அந்த போட்டோவை நீங்க பாத்தீங்களா be 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 அக்கா எனக்காக அந்த ரதி தேவி அந்த போட்டோவை எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சு அதுல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்ல முடியுமா அக்கா என்னக்கா யோசிக்கிறீங்க அந்த ரதி தேவியால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு பயப்படுறீங்களா அப்படியெல்லாம் எதுவும் வராதுக்கா கடவுள் பார்த்துப்பாரு வீட்ல யாருமே இல்லாத நேரமா பார்த்து எப்படியாவது அந்த போட்டோவை கண்டுபிடிச்சாலே போதும் அதுலதான்க்கா என் தங்கச்சியோட மர்மம் எல்லாம் அடங்கி இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது எப்படியாவது கண்டுபிடிச்சு பார்த்து சொல்லுங்கக்கா எனக்காக இந்த உதவியை செய்யுங்கக்கா be 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 அக்கா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல இந்த உதவிய என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன்க்கா be 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 be